யார் வயரிங்ல நீ அவன் கிருஷ்ணாஜி பர்த்டே என்ன உங்கள மெயின் இது வயரிங் யார் ஃபங்க்ஷன் செய்கிறேன்னு சொன்னாலுமே வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு இடம் வந்து இருக்குது. உங்க அந்த பிஓசி பக்கத்து அந்த சாவச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டா? சாவச்சேரி ஏரியா ஏனியன் ரோட்லேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு சுற்றி பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர். எப்படி பேமெண்ட் எல்லாம் நான் ஒன்றுமே கேட்கல. என்ன அவர்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச ஐயா தானே இதில் பில் படுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அதுக்கு முன்னதாகவே ஒரு பேமெண்ட்னு சொல்லி கேட்டு வாங்குறது எனக்குண்டா சரியாக படையில நாங்கள் அப்படி செஞ்சதும் இல்லை. இது வந்து 2 பரப்பு காணியம். மற்றது வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழுக்கு வந்துட்டு பேஸ்மெண்ட் அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு முதல்ல இருந்துருக்குது. நல்ல ஏரியாவில் பிரச்சனை இல்லாத ஏரியாவில் வந்துட்டு செட்டில் ஆக விரும்புகிற நீங்கள் வந்துட்டு நார்மலாக இப்படியான இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனுக்கு அருகாமையில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் ஹோலில் இருந்து வீடு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு அறைக்குள்ளே ஏசியும் பூட்டிக்காங்க நினைக்கிறேன். மேபி அது என்ன மாதிரி சொல்ல தெரியலை. கதவு எல்லாமே வந்து தேக்கு அந்த மாதிரிக்கு போட்டிருக்காங்க அப்படி இருக்குது. வீடு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் நிறைய காலத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏரியா பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு காமான ஏரியாவாக இருக்குது. ஷார்ட் வீடியோனா ஒரு 10,000 ஆகும், ஃபுல் வீடியோனா 15,000. வீட்டுக்கான விலை வந்துட்டு நான் சொல்லலை, அது வந்துட்டு நெகோஷியபிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி காய்ச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு முடிவை வந்து அண்ணன் சொல்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். கினி. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிகாமம் கெட்பள்ளியில் இருக்கோம். கெட்பள்ளியிலேருந்து இப்போ தற்சமயம் வந்து எங்கே போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் மட்டுவில் சாவச்சேரி மட்டுவிலுக்கு போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அன்றைக்கு ஒரு காணி ஒன்று விற்க இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருப்போம் வந்து நவாலியில். அந்த வீடியோவும் கிட்டத்தட்ட நிறைய பேர் ரீச் ஆகிருக்குது. சம்டைம் அந்த காணி குடுபட்டிருக்கலாம், குடுபடாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டுவில்லை லண்டனில் நிற்கிற ஒரு அங்கிள் அடிச்சு சொன்னார். இப்படி வந்துட்டு எங்களோட ரிலேஷனோட ஆள்கிட்ட வீடு தான் வந்துட்டு அது இப்போ அவசரமாக ஒருக்கா விற்கணும். ஒருக்கா 7 மணி சொன்னால் கிருஷ்ணா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுங்கோ, யாராச்சும் கேட்டால் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். ஆனால் உண்மையாக டைம் வரையில அன்றைக்கும் நவாலிக்கு போன டைம் வந்துட்டு வருவோன்னு பார்த்தா இருண்டுட்டுது. அப்போ அது இப்போ வந்து பிரியோசனம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வரையில. அப்போ இன்றைய கெட்பள்ளிக்கு வந்தாலும் இங்கே வந்த இடத்துல வந்துட்டு இந்த கெட்பள்ளி அலுவல் வந்துட்டு பிழைச்சிட்டுது. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அப்போ அந்த டைமை கவர் பண்ணி பக்கத்தான சாவச்சேரி அப்போ இருக்கா போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் மட்டுவிலுக்கு வந்துட்டு போகிறோம். என்ன மாதிரி வீடு வில்லதில் ஒன்றுமே எனக்கு தெரியாது. எல்லாமே நேரடியாக தான் போயிட்டு பார்க்க போகிறோம். எதுக்கு முருகா அந்த அங்கிள் அடிச்சு கேப்பஞ்சிலோட வீடு குடுவட்டு போச்சு வரியா. ஏன்டா இப்போ ஒரு 5-6 நாளாக போச்சு அவர் சொல்லி. 5-6 நாளும் இல்லை கூட. மற்ற நான் அவரும் வந்து என்ன மாதிரி கிருஷ்ணான்னு சொல்லியும் நான் சொன்னேன், இல்லை அங்கே நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ எடுத்து போகிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. கோல் கும்பண்டாப்பா ஃபோன் எடுத்து தான் வந்துட்டே இருக்கும் கோல். இவரை பற்றி சொல்லுவோம் சொன்னால் குறிப்பாக ஆள் வந்துட்டு பழத்துக்குமே ஒரு கொஞ்சம் காசு அனுப்பினவர் வந்து அன்றைக்கு அந்த கிஃப்டாக கொடுத்தோம். அந்த காசு அனுப்பின ஐயா தான். ஓ 20,000 கொண்டு அனுப்பினவர். மற்ற அக்னியில் டிஷர்ட் வந்து எப்படி கண்டு மறக்காம ஒரு கமெண்ட் போடுங்க மக்களே. இறங்கின அப்புறம் காட்டுவோம். ஆள் வந்து எடுக்குது இல்லை. அப்போ என்ன செய்வோம்னா நாங்கள் ஆள் ஒரு நம்பர் ஒன்று அனுப்பினவர். அந்த நம்பருக்கு அடித்து பார்ப்போம். அந்த வீட்டுக்காரர்கிட்ட நம்பராக இருக்கு மேபி. மட்டுவில் நம்ம இங்கே ஆர்ட்னா ஒன்றும் மட்டும் மட்டும் இருக்காங்க. ஹெல்பிங் வீடியோ செஞ்சோம். ஒரு அக்கா ஒரு ஆள் மற்ற அந்த கடை ஓட்டு கொடுத்தோம். அதுகளெல்லாம் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ரோடு. அந்த ரோட்டோ அது நுணாவில். நுணாவில் மட்டும் எல்லாம் கிட்ட தான். எல்லாம் வில் தானே. அம்பண்டா தான் கொஞ்சம் தூரம் வரும். அப்போ நாங்கள் இந்த விற்க போகிற வீட்டை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.
அது வந்து எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு என்ன ஒன்றும் தெரியல ஆக்கல. அதுதான் அடி நெருப்படி இவர் ஹோல் ஆன்சர் பண்ணுறா இல்லையா அண்ணா? பெரும்பாலும் கொடுத்தாச்சு போல பிரைஸ் தானே அங்கேயும் போயிடுச்சு. அதுதான் இடம் தெரியும். அப்போ பிரியோசனம் இல்லை, ஹோல் ஆன்சர் பண்ணி சொன்னதான் போகலாம். ஒடியா சந்தி மட்டும் பார்ப்போம் அடிச்சு அடி அப்படி நேரே உடச்சி லொக்கேஷனு அனுப்பணும். மற்றது ஆர்டிஎம் காணி வீடுகளை விற்கணும் கொள்ளணும்னு சொன்னால் எங்களை கண்டாக்ட் பண்ணுவோம். நாங்கள் என்ன சொல்கிறது எடுத்து போடுவோம் கொள்ளுவோம். என்ன இது அன்றைக்கு அந்த என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் அந்த காணி விற்பனைக்குன்னு சொல்லி. அது வந்துட்டு எங்களோட சிநேகத்தின் காணி தானே. அப்போ அதுக்கு ஒரு கொமெண்ட் அளிக்காண்டாப்பா காசுண்டா நீ என்னவும் செய்வேன்ண்டு கடவுளே தமிழ்லாம் சொன்னான். நான் என்ன அந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் அந்த விளம்பரப்படுத்த செஞ்ச கூட வேண்டியது. ஹலோ ஓமன், அப்படி லண்டன்லேருந்து ஒரு அங்கே நம்பர் இருந்தார். அந்த வீடு ஏதோ விற்க இருக்குதாமண்டு. ஓ அது எங்கே கொடுத்தாச்சோ? நான் வந்து கிருஷ்ணா ஆகிக்கிறேன். என்ன வந்து அந்த வீடியோ எடுத்து போட சொன்னவர். நான் வந்து பருத்துறை அண்ணா. நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா நான் இங்கே கொடியாவது தான் நிற்கிறேன். அப்போ ஒருக்கா வந்தேன்டா அதை செஞ்சு விடலான்னு யோசிச்சாது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? அங்கே ஆக்கள் இல்லையோ? இப்போ வேற இப்போ அந்த வீட்டாக்கள் இருக்கிற அந்த வீடு அவிக்க போறீங்க. அப்போ நீங்கள் அங்கே உள்ள ஒரு ஆளோட காய்ச்சி போட்டு சொல்லுங்களேன். நாங்கள் அதில் போயிட்டு அதை எடுத்து போடுவோம். பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ யாரும் தெரியாத ஆக்கள் ரெண்டாக தான் நீங்கள் யோசிக்கணும் முர்றாக்கு. இப்போ அவர் எங்களுக்கு தெரியும் எங்களை நல்லா, அவருக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக தான் அதை செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா பிறகு வந்தேன்னா நேரம் பெறாது எங்களுக்குமே. அதுதான் காய்ச்சிட்டு சொல்லுங்க. இதாரு ஹலோ ஆரு ஒரு பொடியன் வந்து இருபாலையில இருக்கிற அவருக்கு வந்து 2 கிட்னி ஃபெயிலியர். யார் நீங்க? பாஸ்டர் வைஃப் கதைக்கிறேன். முதல்ல எந்த பாஸ்டர்? இருபால பாஸ்டர் வீட்டை வந்தீங்களா? இல்ல நான் வீட்டை வரேன். அவர் உங்களுக்கு எடுத்தவரா கனதனம் எடுத்தவராம். அவர் முன்னாள் போராளி. கொண்டு போய் அடிச்ச இடத்துல அவருக்கு கிட்னியில அந்த அடி விழுந்ததாக அவர் 2 கிட்னி ஃபெயிலியர். ஆனா இப்ப அவர்கள் சொல்றது இப்ப இதுவாக இருக்கிற அவருக்கு வந்து இப்ப 7 பிள்ளைகள் இருக்கு, சின்ன பிள்ளைகள். ஹெல்ப் பண்ண முடியும். எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 40-42 கிட்ட இருக்கும். என்ன சொல்றது, எனக்கு ஒரு அனுப்ப சொல்லுங்க பாப்பாக்கா. எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளா வந்தா பெரிய பெரிய அமௌண்ட்டுகள்னு சொன்னாங்க தெரியாது. இப்போ வீடியோ பார்த்து ஆக்க செய்யறதானே பார்ப்போம். பிரச்சனை நாங்கள் ட்ரை ஒன்று பண்ணுவோம். நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ அனுப்ப சொல்லுங்களா? நான் இப்ப அவரே சொன்னேன், இப்ப வீடியோ நீங்க செய்து போடுங்க பார்த்துட்டு செய்வேன். குழந்தைய சின்ன பிள்ளைங்க வந்தா எனக்கு கவலையா இருக்கு. நீங்க செய்வீங்களா நல்ல வைக்க. ஓமாக்கா, அது கனவேர் அடித்தபடி தான். ஒவ்வொரு பக்கத்தாலையும் ஒவ்வொரு பிரச்சனைலாம், ஹார்ட் ஆப்ரேஷன், கிட்னி பிரச்சனை, அப்புறம் தலசிமி, அது எல்லாம் ஆக்கள் அடித்து கொண்டு இருக்கணும். என்ன செய்கிறேன் நானும் எல்லாம் பெரிய பெரிய சிக்கல்னா. சரி நான் அடிக்கிறேண்ணா. போட்டுச்சோம். ஓகே இதாரா பாபுரா. ஹலோ பேமெண்ட் எல்லாம் நான் ஒன்றுமே கேட்கல. என்ன அவர்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச ஐயா தானே. அப்போ அவர் வந்துட்டு சொன்னவர் என்ன எப்போ செஞ்சு போடுங்க கிருஷ்ணான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னான் பிரச்சனை இல்லை அங்கே நான் செய்து போடுறேன்னு சொல்லி. என்ன சொல்கிறது, இப்போ நாங்களன்னா இப்போ போடுறதால இப்போ நார்மலாக ஒரு கடையை ஓப்பனிங் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுறதால ஒரு கொஞ்சம் பேர் பார்த்து கடையை வந்து திறப்பு விழா செஞ்சது தெரிய வருதுன்னு சொன்னால் ஓகே. இது நீங்கள் விற்க போகிற விஷயம் வந்து நாங்கள் போடுறதால ஒருவேளை எங்கள்ட அந்த வீடியோவால் நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்ட்டு சொன்னால் அது சந்தோஷமாக நீங்கள் எதுவும் தந்தால் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம்னா, இது வில்படுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அதுக்கு முன்னதாகவே ஒரு பேமெண்ட்னு சொல்லி கேட்டு வாங்குறது எனக்குண்டா சரியாக படையில. நாங்கள் அப்படி செஞ்சதும் இல்லை. அது வந்ததான். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட பழகினதுக்காண்டி நான் வந்துட்டு அதை செய்கிறேன். இன்கேஸ் எங்களோட வீடியோவால் அந்த வீடு வந்துட்டு விற்பனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா சந்தோஷமாக என்ன சரி செய்யலாம். நான் அந்த ஒரு நட்பு ரீதியாக நான் அதை வந்துட்டு நான் செஞ்சு விடுறேன். சரியா?
சரி சரி. நீங்க சாவச்சேரி எவ்வளோ லொக்கேஷன்? சாவச்சேரி கலாச்சார மண்டபத்துக்கிட்ட வந்தீங்கன்னா சரி. சாவச்சேரி கலாச்சார மண்டபம் என்ன? இப்போ டவுன்ல இருந்து பிஓசி பேங்க் இருக்கு. ஓ, பிஓசி பேங்க் வர பக்கத்துல லேன்ல வந்துட்டு எனக்கு ஒரு அடிச்சீங்கன்னா நான் கணக்கு அப்படியே ரூட் சொல்லுவேன். சரி, நீங்க ரூட் சொல்றீங்களா? பெரிய தூரம் இல்ல. அது எங்க சாவச்சேரி? யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. ரோட் வீடியோனா ஒரு 10,000 ஆகும், ஃபுல் வீடியோனா 15,000. ஓகே ஓகே. அது சரி. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா சின்ன பொடியெல்லாம் இப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண பொடியெல்லாம். சரி, பிரச்சனை இல்லை, சந்தோஷம். நாங்கள் சந்திப்போம், பிரச்சனை இல்லை. நான் கிட்ட போயிட்டு அடிக்கிறேன், லொக்கேஷன் வச்சுருவோம். இப்போ அந்த அண்ணா காய்ச்சி பார்த்துருப்பீங்க உங்களோட பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி. யார் நான் வயரிங்கில் என்ன 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 உங்கள மெயின் இது வயரிங் வீலர் ஒரு வேலை முடிச்சிட்டு வரோம். சேனல் பாக்குறாங்க, உங்களை நீங்கள் செய்யற சேவை இன்னும் தொடர. யார சொல்றீங்க? என்ன பேர்? இல்ல இந்த போன்ல இருக்கு. என்ன பேர்? உங்க பேர் என்ன? நீ கிருஷ்ணா சொல்றீங்க? பர்த்டே கிருஷ்ணாண்டு உதவி செய்யற அப்படியே. நாங்க இல்ல, நாங்க கொடியா. இல்ல நீங்க சொல்ற அந்த கிருஷ்ணாண்டு இந்த ஹெல்ப் பண்ற வீடியோ போடுற அது கார்த்திகப்பா. நீங்க சொல்ற அந்த வீட்டுக்கு வயரிங் செய்ய வேண்டாம் சொல்ல சொல்லுவாங்க மறக்காம. வீட்டுக்கு வயரிங் செய்ய வேண்டாம் சொல்ல சொல்லுவாங்க மறக்காம. பெயிண்டிங்கும் செய்வோம். சரியா? நல்ல ஜோக்கா போச்சு. அப்போ ஒரு சின்ன பொடியன் வந்தால் இந்த கடையை ப்ரொமோஷன் செய்கிறானா, அதுக்கு வந்துட்டு சின்ன வீடியோனா 10,000, பெரிய வீடியோனா 15,000 வாங்குறான். இப்போ அவங்களெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, இப்போ கிட்டடியில் வந்த பொடியில் என்ன சொல்கிறது, எங்களை கண்டாலமான்னு சொல்லி அப்படி கேட்பாங்க. சரி, எப்போ வாரன்றது முக்கியம் இல்லை, அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் முக்கியம். அப்போ உண்மையிலேயே வந்து செய்கிறக்கு ஒரு பேமெண்ட்ன்ற ஒன்று வேணும் தான், இல்லைன்னு இல்லை. இப்போ நான் கதைச்ச விதம் கூட ஓகேனுண்டா. இப்போ நாங்கள் செய்கிறதாலப்பா இப்போ எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குதுண்டா, அவருக்கும் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லை, யோசிச்சு போகிறா. இப்போ நாங்கள் விலாசத்துக்கு இப்போ வீடியோ போட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம். ஒருவேளை அவர் பிரயோசனப்படையிலேண்டா அது யூஸ் இல்லை தான் தம்பி. அதாங்க நான் மேலே நீங்கள் நாங்கள் வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த வீட்டை விற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெற்றி தான்டா. அதுக்கு பிறகு நீங்கள் ஏதோ ஆனால் அப்போ மனம் பெருமை தெரியாது. நான் இவரேன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டான ஒரு வீடு கொண்டு வந்து அது போயிட்டுன்னு சொன்னால் அந்த டைமில் மனம் பெருமோ தெரியாதுண்ணா சில பேருக்கு. அது நான் சொன்ன விஷயம் வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இவன் எனக்கு அது தந்தாலும் ஓகே, தராட்டிலும் ஓகே. நான் இப்போ அவர் அங்கிட்ட பழக்கத்துக்காண்டி வார விஷயம் ஒன்று. சரியா? அவர் கேட்டதுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு கருத்தை நான் வந்து எந்த சைடால் நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நாங்கள் போவோம் கல்ச்சரல் ஹோலுக்கு பக்கத்தையாம், பிஓசி பேங்குக்கு பக்கம் அந்த ரோட்டாம், பக்கத்து ரோட்டாம். நம்ம போயிட்டு வந்து வீட்டை அழகாக பார்ப்போம். நீங்கள் யாராவது வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இது இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெரிய வீடு தான், அப்ஸ்டேர் வீடு. மேபி கொஞ்சம் விலை வந்து கூடவே இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். யாராச்சும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கிட்ட போய்ட்டு வீட்டுக்காக பார்ப்போமா. சாவச்சேரி டவுனுக்கு வந்துட்டோம். இதை தாண்டி இப்போது பிஓசி வரும் எங்களுக்கு. ஸோ பிஓசி பக்கத்து ரோட்டுன்னு சொன்னாருன்னா கோல் ஒன்று அடித்து கேட்போம் வந்து பிஓசி அதில் இல்லை வரணும். ஆனால் இப்படி சூரியன்ன்றா சார் நம்ம வீடு வேண்டாடாப்பா. ரோட்டு பார்த்து ஓடி நாடு நல்ல ஜோக் போட சிரிக்கிறேன். ஹலோ ஓமன், அந்த பிஓசி பக்கத்து அந்த சாவச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டா? அந்த ரோட்டால போவ? அந்த ரோட்டால போய்க்க பாருங்க, சிவன் கோயிலுக்கு திரும்புற ரோடு ஒன்று இருக்குல்ல, அந்த பாருங்க கொஞ்சம் பாருங்களா. இல்லை அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று இருக்குது, இந்த அல்ட்ராடெக் தாண்டி அப்படியே போங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய்க்க பெரிய மரத்தோட ஒரு ரோட் ஒன்று ஆப்போசிட்டா இறங்குது பாருங்க, உள்ளுக்கு கோயிலுக்கு போற ரோட் பாரம்பரம். அப்படியே வர அந்த ஆவராஞ்சாட்டி முருகமூர்த்தி திருக்கோயில், அதுக்கு போஸ்ட்மேன் அடிக்கி இருக்கு. ஓ ஓ ஓ விஜயாவளுங்கயா? விஜயாவளுங்கயா? விஜயாலயனோ அதுல போங்க. ஓகே 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 ஓகே. அப்படியே கொஞ்சம் தூரம் போக பாருங்க, விளக்கை பக்கம் ஒரு லேன் ஒன்று இறங்குது உள்ளுக்கு. பாரம் இதில் முன்னுக்கு ஒரு வீடு ஒன்று புதுசாக பெயிண்ட் அடிச்சுது இப்போ கிட்டடியில். ஆமாம், அதெல்லாம் தாண்டி போவேன்.
விளக்கை பக்கம் பாருங்க ஒரு சின்ன லேன் ஒன்று உள்ள இறங்குது. ஓ லேன் உண்டு. அந்த அரளியா வீட்டு திட்டத்தின் போட் போடுங்க சார். ஒரு போட்டுன்னு வெள்ள போட்டுன்னு போட்டு எந்த ரோட்டோ போட்டா நகராட்சி இந்த ரோட்டாக வாய்ப்பு இல்லை எனக்கு. இந்த ரோட்டுக்கு நேராக ஒரு வீடு உண்டாக்கு, டபுள் கேட் போட்ட வீடு உண்டு. அந்த வீடு அந்த ரோட்டா? ஓ அந்த ரோட்டா நேர பார்க்க ஒரு டபுள் கேட் தெரியுமில்ல, கம்பிக்கு. ஓ கம்பிக்கு உண்டோ? ஓ அந்த ரோட்ல இறங்கி வளைஞ்சு போங்க, 300 மேல் மாடி வீடு இருக்காது. 2 பெண்ட் திரும்பினோன்னு சரியா இருக்கும். 2 பெண்டா? அந்த கேட்டோட வர பெண் திரும்பி அடுத்த பெண் திரும்ப. ஓ மேல் மாடி வீடு ஒன்று இருக்கு. மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது. விற்கிற வீடு அது? அது அந்த வீடு தான். இதானா? ஆமா. ஓகே ஓகே. ஒரேஞ்ச் கலர் இல்ல? ஆமா ஆமா ஆமா. அதான் முன்ன கருப்பு கேட் இல்ல பெரிய? ஆமா ஆமா. ஆக்கா நிக்கிறோம் தான் என்ன? ஆமா அக்கா நிக்கிறா. சரி ஓகே. மெயின்லேருந்து பார்த்தா ஒரு கிலோமீட்டர். ஓகே, இப்போ நாங்கள் ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று தான் வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது. சாவச்சேரி ஏரியா ஏனையன் ரோட்லேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் நினைக்கிறேன். ஏன்னா 1 கிலோமீட்டர் தான் வரும். சுற்றி பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர். இதில் நின்று பார்த்தா மெயின் தெரியுமென்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளை இதில் நின்று பார்த்தா தெரியாது, ஒரு உயரத்தில் நின்று பார்த்தா தெரியுமென்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு டிமாண்டான ஏரியா. நம்மளாக காணி வந்து இப்போ அக்கா சொன்னால் வந்துட்டு இந்த ஏரியாவுக்குள்ள காணியே பரப்பு வந்துட்டு 185 90 அப்படிக்கு வந்து போகுதான். அப்போ வந்துட்டு இப்போ இது வந்து 2 பரப்பு காணியாக. மற்றது வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழுக்கு வந்துட்டு பேஸ்மெண்ட் அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு முதல்ல இருந்திருக்குது. மீன்ஸ் அதுவுமே வந்துட்டு ஆக பல சண்டை இல்லை, மேபி ஒரு 10 வருஷம் அப்படி இருக்கலாம். மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மேல் ஃப்ளோர் வந்துட்டு அவங்க இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே வந்து கட்டியிருக்காங்க. அப்போ மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புதுசாக இருக்கும் வந்து. அதே மாதிரி கீழுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 அறை இருக்குது. வந்து அந்த 3 அறைக்குமான வாஷ்ரூம் வந்து கொமனா வந்து வெளியில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்க கட்டின அந்த மேல் வீட்டுக்கான வாஷ்ரூம் வந்துட்டு மேலே இருக்குதாம். வந்துட்டு கொமனா ஒரு வாஷ்ரூம் மேலே இருக்குதாம். இப்போ வீடு வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது மங்கின மாதிரி இருக்கக்கூடிய, மேபி நீங்கள் வந்துட்டு நிறைய காலத்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அப்போ அதுக்காண்டி தான் நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்போ என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஏரியாவில் பிரச்சனை இல்லாத ஏரியாவில் வந்துட்டு செட்டில் ஆக விரும்புகிற நீங்கள் வந்துட்டு நார்மலாக இப்படியான இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனுக்கு அருகாமையில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். காணியே இந்த இடத்துல வந்துட்டு சாதாரணமாக ஒரு 80 லட்சம் ரூபா 80 லட்சம் மாதிரி காணி போகுதுன்னு சொன்னால் 2 பரப்பு காணிக்குள்ளே இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறேன்னு சொன்னாலுமே வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு இடம் வந்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு என்னென்னு சொல்கிற பந்தல் எல்லாம் போட்டு அந்த மாதிரிக்கு செய்யலாம். அண்ட் வந்துட்டு இங்கே ஹார் பார்க் மாதிரி வந்துட்டு அடிச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ நார்மலாக உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். வந்துட்டு இந்த ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு ஃபுல்லாக வந்துட்டு டைல்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் ஹோலில் இருந்து வீடு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஸ்லெப் தானே மேல் வீடும் இருக்கிறதால என்ன சொல்கிறது, ஒரு அழகான குடும்பத்துக்கு வந்துட்டு அளவான ஒரு வீடாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் கீழே வந்துட்டு இப்போ சாதாரணமாக ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் நீங்கள் இதை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் மேல் வீட்டை வாடகைக்கும் விடலாமே, அந்த மாதிரிக்கும் செய்யலாம். என்ன சொல்கிறது, கொஞ்சம் அதில் சில ரிஸ்க்குகள் இருக்கலாம். பட் நீங்கள் விரும்பினீங்க அந்த மாதிரிக்கு ஒரு சாய்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம். இங்கே உள்ளுக்கும் வந்து பார்த்திங்க சொன்னால் நல்ல டைல் வந்து அடிச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லாக வந்து டைல் தான். இங்கே என்ன சொல்கிறது, சின்னாக்கள் இருக்கிறோம். இப்போ சின்னாக்கள் இருந்த வீடுன்றால இந்த என்ன சொல்கிறது சிவர்கள் எல்லாம் வந்து சும்மா அப்படி எல்லாம் ஆக்கள் கீறி வச்சிருப்பினோம். இந்த வீட்டை நீங்கள் வாங்குகிற நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு நல்ல ஒரு பெயிண்ட் கோட் ஒன்று கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 2-2.5 லட்சம் ஈவன் 3 லட்சம் செலவழித்தாலும் பரவாயில்லை, அவ்வளவும் வேர்த்தாக இருக்கும். வந்து சும்மா அப்படி இருக்கும் அந்த வீடை பார்க்க. இப்போ தற்சமயம் வந்து அந்த பெயிண்ட்டுகளில் சும்மா சின்ன கீறி இருக்கக்கூடிய, இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடு எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது அப்படின்றதான் வந்துட்டு முக்கியம். அதே நேரம் தான் நினைக்கிறேன் கதவு எல்லாமே வந்து தேக்கு அந்த மாதிரிக்கு போட்டிருக்காங்க அப்படி இருக்குது. வீடு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னும் நிறைய காலத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 இஞ்சால ஒரு அறை இருக்குது, இந்த 3 அறை இருக்குது கீழுக்கு.
ஸோ 3 அறை இருக்குது. எல்லா அறைக்குள்ளேயும் வந்துட்டு ஃபேன் போட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு க்ளோஸ் கிச்சன் ஒன்று இருக்குது. அதுக்குமே வந்து டைல் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரிக்கு நாங்கள் இப்போ மேல் வீட்டு இருக்கா பார்ப்போம்பாங்க. அதாவது கீழ் வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ஒரு பிராந்த வெளியில் ஒரு அவுட் ஹோல் இருக்குது. அதே மாதிரி அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னு சொன்னால் மேல் வீட்டுக்கு போகிறதுக்கான அந்த ஸ்டேர்கேஸ் வந்து இந்த சைடில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது எத்தனை படின்னு சொல்லலாம் வீடியோ சரி. ஓ ஒன்று நீட்டாப்பா என்னதுயா? ஓ அட இது வந்து ஒரு டைப் ஆஃப் டைல் தானே. இது நல்லா இருக்கு. ஆனால் எத்தனை படி இருக்கு? 10 இருக்கும் ஒன்றில். அதில் 10 இருக்குது. இதில் குறைவாக இதில் குறைவாக இருக்குது. அதில் நீ என்ன திருப்பி பண்ணி வைக்கிறேன். சரி. ஸோ மேலே வந்தோம்னு சொன்னால் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னும் செஞ்சுருக்காங்க. நல்ல அழகான நிலச்சன்னல் எல்லாம் போட்டிருக்குது வந்து. ஓ மை காட், மேலும் நல்ல பெரிய ஸ்பேஸ்டாப்பா. பொருவா இந்த மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்குது. வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா இங்கே எடுத்து கட்டியிருக்காங்க. வெளியில் வந்துட்டு சுத்த வர இந்த சைட் பால்கனி அடித்து ஃபுல்லாக வந்து டைல் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே ஓ இந்த அப்படியே நல்ல ஒரு ஓப்பன் பால்கனியாக போகுது அப்படியே வந்து. அதே மாதிரிக்கு வந்து உள்ளுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. உள்ள நல்லா இருக்குது. உள்ள நல்லா இருக்குது. கீழுக்கு இருக்கிறோட மேலுக்கு நல்லா இருக்குது. வெளிநாடுகளில் அப்படி தானே கீழுக்கு மேலுக்கெல்லாம் புரிம்பு வைப்பாங்கள்ட்டாப்பா. மேலுக்கு நல்ல ஸ்பேஸாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹோல் பார்த்தீங்களா, நல்ல பெரிய ஹோல் இருக்குது. இது வந்துட்டு அவங்கள என்ன மாதிரி நினைக்கல ஃபர்னிச்சர்ஸ் கொண்டு போயிடுவாங்க நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு வீடு மூவாருன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட அண்ணாட நம்பரை தருவேன், நீங்கள் கால் பண்ணி காய்ச்சி கொள்ளலாம். என்ன மாதிரி விலாசலைகள் அப்படியான சில விஷயங்களை நீங்கள் காய்ச்சி கொள்ளலாம். இந்த மேலுக்கு வந்து பாருங்கள் சீலிங் அடிச்சிருக்காங்க. வந்து சீலிங் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இது அந்த நேரத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு இந்த சீலிங் வந்து, அதை வந்து அடிச்சிருக்காங்க. மேலுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஹோல். அப்புறம் வந்து இந்த ஒரு அறை, இந்த ஒரு அறைக்குள்ளே ஏசியும் பூட்டிக்காங்க நினைக்கிறேன். மேபி அது என்ன மாதிரி சொல்ல தெரியலை. இப்போ பூட்டிக்காங்க. இந்த ஒரு அறை இருக்குது மேலுக்கு. அதே மாதிரி இங்கால ஒரு அறை இருக்குது, 2 அறை. அப்புறம் வந்து இங்கே முன்னுக்கு ஒரு அறை ஒன்று இருக்குது, 3 அறை. சின்னாக்கள்கிட்ட ஒரு படிப்பறை மாதிரி இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால வாஷ்ரூம், அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது வந்து. அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால இந்த வாஷ் மிஷின் வைக்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரிக்கு என்ன சொல்கிறது, மேலுக்கு 3 அறை, கீழுக்கு 3 அறை, மொத்தம் 6 அறை. மேலுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது. கீழுக்கு வந்துட்டு ஒரு காமன் வாஷ்ரூம் வந்துட்டு வெளியில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இதில் ஒரு சிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி போகுது. இப்போ எல்லாம் வந்து காட்டியாச்சு. என்ன சொல்கிறது, ஏரியா பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு காமான ஏரியாவாக இருக்குது. பிரச்சனைகள் ஒன்றும் வர நினைக்கிறேன்னு சொன்னால் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தை இந்த இதில் இருந்து பார்த்தா நான் மெயின் ரோட் தெரியுமென்னு சொன்னால் சுற்றி வந்தது. இதில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த மெயின் ரோட் வந்து ஒரு 200-300 மீட்டர் தான் பாருங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படி நாங்கள் போயிடலாம் தானே. அதால் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இலங்கையிலேருந்து இந்தியா பார்த்தா 32 கிலோமீட்டர் தான் வரும் கடலால் பார்த்தா. அதுக்கான நாங்கள் அப்படி போயிடலாம் தானே. அப்போ அவன் சொல்கிற மாதிரிக்கு பக்கத்தில் இருக்குது வந்து. அண்ட் வந்துட்டு கடையில் இருக்கட்டும் எவ்ரிதிங் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடியதான் அந்த ஏரியாவுக்கான ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. அண்ட் வந்துட்டு இந்த கீழே என்ன சொல்கிறது கட்டு கிணறு ஒன்று இருக்குது. கிணறு வந்துட்டு மேபி நல்ல தண்ணி கிணறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இங்கே டேங்க் எல்லாம் வந்துட்டு இந்த ப்ரெஷருக்காண்டி நல்லா உயர்த்தி வந்துட்டு அடிச்சிருக்காங்க. டேங்க் வந்து தண்ணி டேங்க் அளவான காணிக்குள்ளே ஒரு அழகான வீடாக இருக்குது. போதும்னு நினைக்கிறேன் வந்து. அப்போ இந்த வீட்டை நீங்கள் யார் சரி வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் அண்ணாவோட கண்டாக்ட் நம்பரை வந்து சொல்கிறேன். இப்போ அண்ணாவோட காய்ச்சிட்டு எந்த நம்பரை கொடுக்கணும்னு சொல்கிறேன். அந்த நம்பரை அவர்கிட்ட அனுமதியோடு நான் தாரேன். நீங்கள் அந்த நம்பருக்கு அடித்து காய்ச்சி இந்த வீட்டை ஒரு விலையை பேசி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இது என்ன பைப்புகள்
சிஜி ட்ரைனேஜ். ஹலோ ஓமண்ணா அந்த நம்பர் வந்து நான் உங்களோட நம்பர் இந்த நம்பரை கொடுத்து விடட்டோ? இந்த நம்பரை போடுங்கண்ணே. சரி ஓகே. ஓகே எப்பனாலும் வந்தா ஒருக்கா கால் அடிங்க எங்களை கடப்ப. சரிண்ணா ஓகே ஓகே நான் வந்து அடிக்கணும். லிங்க் ஒன்று அனுப்பிவிடுங்க. லிங்க் ஒன்று அனுப்பிவிடுங்க நான் பார்க்குறேன். ஓகே சரி. ஓகே அப்போ அண்ணன் நம்பர் வந்து பார்த்தீங்க சொன்னால் 077 பயங்கர ஈஸியான ஒரு நம்பராக இருக்குது. 077 இந்த நம்பருக்கு வந்து நார்மல் காலும் இருக்குது, வாட்ஸ்அப்பும் இருக்குது. நீங்கள் விரும்பின நம்பருக்கு வந்து விரும்பினதுக்கு வந்துட்டு அடித்து காய்ச்சி ஒரு விலையை பேசி வந்துட்டு நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். அதுக்காண்டி சின்ன பிள்ளைத்தனம் எல்லாம் கால் பண்ணி வந்துட்டு அண்ணன் 1 கோடி தருவீங்களா 2 கோடி தருவீங்களான்லாம் கேட்கக்கூடாது. காரணம் என்னென்னு சொன்னால் காணி மட்டுமே கிட்டத்தட்ட 1.5-2 கோடி கிட்ட வந்துட்டு விலை போகும் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய வீட்டை கட்டுறேன்னு சொன்னால் இப்போ நார்மலாக கீழுக்கு ஒரு வீட்டை வந்துட்டு நாங்கள் 3.5 கிச்சனோட பெரிய ஒரு ஹோலோட கட்டுறேன்னு சொன்னாலே சாதாரணமாக இப்போத விலை பெருமைக்கு எங்களுக்கு ஒரு 80 லட்சம் 1 கோடி கிட்ட தேவை வந்து. அப்படி பார்க்கக்குள்ள இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாடி வீடை கட்டுறேன்னு சொன்னால் அதுக்கான காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ முடியுமன்றது தெரியும். அப்போ அது சம்மந்தமான ஒரு அறிவோடு நீங்கள் எடுத்து காய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அழகாக பேசி வாங்கி கொள்ளலாம். வீட்டுக்கான விலை வந்துட்டு நான் சொல்லலை, அது வந்துட்டு நெகோஷியபிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி காய்ச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு முடிவை வந்து அண்ணன் சொல்லுவார். அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இதில் காட்டுறதுக்குன்னு சொல்லி வேறு ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்குது வந்துட்டு. அது பின்னுக்கு முத்தம்ன்ற அளவுக்குலாம் இல்லை, ஆனால் முன்னுக்கு ஓரளவான முத்தம் இருக்குது. அதே நேரம் அந்த வீட்டுண்ட முன்பக்கம் நல்ல ஒரு பெரிய ஒரு ஏரியா வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் பாட்டிகளுக்கெல்லாம் வந்துட்டு பந்தல் எல்லாம் போட்டு அதை நீங்கள் வடிவாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றபடி என்ன சொல்கிறது வெளியிலேருந்து பார்த்தா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது பார்த்தா, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நல்ல ஒரு விலாசமான நல்ல பெரிய வீடாக இருக்குது. அண்ட் வந்துட்டு பார்க்கிங் வசதி எல்லாமே வந்து இருக்கிறதால நீங்கள் வெளியில் உள்ளவங்க யாராச்சும் வாங்க விரும்பினா நீங்கள் வேண்டிட்டு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு பெயிண்டிங்லையோ இல்லாட்டி சம்திங் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் செஞ்சுட்டு இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிக்கொண்டு நம்ம முடிச்சுக்கொள்ளும். அதே மாதிரி கீழுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இது என்ன சொல்கிறது வாஷ்ரூம் வெளியில் செப்பரேட்டாக ஒரு டாய்லெட் வந்து இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிக்கு சுத்த வர முத்தம் அங்காலையும் இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி முன்னுக்குமே பெரிய ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம காட்டிட்டோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதை விட வேறு என்ன உண்டு புத்தி கேட்டுன மாதிரி கலாச்சாரம் சொன்னவர் தானே. இதுக்கு தான் அவனை நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். அப்போ எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து சாவச்சேரி கல்ச்சரல் ஹோலுக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம வந்த ரோட்டெல்லாம் காட்டியிருப்போம். பிஓசி பேங்குக்கு பக்கத்து ரோட்டால் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நடந்தே போயிடலாம். வந்துட்டு ஈவன் சாவச்சேரி கூட நடந்து போகிறக்கு ஒரு 15 நிமிஷம் காணுமென்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு நல்ல வீடு பார்க்குறேன் நீங்கள் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மக்கள் வாங்குகிற ஐடியாவும் இருக்கா இப்போ இந்தியாவில் இங்கே ஸ்ரீலங்காவில் வாங்குறேன். ஸ்ரீலங்காவில் வெளியிலேண்டா ஓகே சரி அப்போ நம்ம முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.